வணக்கம் நண்பர்களே, நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை ஒரு அற்புதமான காணொளி பதிவோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தொழில்நுட்பத்துறையோட வளர்ச்சி நிறைய மாறுதல்களை உருவாக்கிட்டு இருக்கு, நிறைய அற்புதமான விஷயங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம், நிறைய நண்பர்கள்ட்ட இருந்து கால் வந்துச்சு, வாட்ஸ்அப்பை இணையதளத்தில் எப்படி பயன்படுத்துறது, அதுக்கான வழிமுறை என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆம் நண்பர்களே, இனிமேலுக்கு வாட்ஸ்அப்பை நம்ம இணையதளத்திலையும் பயன்படுத்தலாம். இந்த அறிவிப்பை ஜனவரி 21 வாட்ஸ்அப் வெளியிட்டாங்க. நீங்கள் இந்த வசதியை ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், பிளாக்பெரி போன்ற இயங்குதளங்களை அடிப்படையாக கொண்ட மொபைல் ஃபோன்களில் பயன்படுத்தலாம். இந்த வசதி ஐஃபோனுக்கு கிடையாது. நோக்கியாவில் நோக்கியா S60 அப்படின்ற டிவைஸுக்கு கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பை நம்ம இணையதளத்தில் பயன்படுத்துறதுக்கு முதல்ல நம்மளோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணணும். இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல்லேருந்து ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா இப்போ நியூ வெர்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அங்கே செட்டிங்ஸ் மெனு போங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். முதல்ல வரல அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். வாட்ஸ்அப் வெப் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே இப்போ உங்கள் மொபைலில் கேமரா ஓப்பன் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வசதி உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு மட்டும்தான் உண்டு. உங்கள் கம்ப்யூட்டரில் க்ரோம் ப்ரௌசருக்கு போயிட்டு web.whatsapp.com அப்படின்ற முகவரிக்கு போங்க. இங்கே ஒரு QR கோட் இருக்கும். இந்த கோடுக்கு நேராக உங்களோட மொபைலை கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணி வைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேமரா வழியாக அந்த QR கோடு ஸ்கேன் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே அவ்வளோதான் நண்பர்களே, இப்போ வாட்ஸ்அப் உங்களோட க்ரோம் ப்ரௌசர்லையும் இன்ஸ்டால் ஆகிடு. சரி நண்பர்களே, இனிமேலுக்கு வாட்ஸ்அப்பை உங்கள் கம்ப்யூட்டர்லையும் இனிமேலுக்கு யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்போட இந்த புதிய அப்டேட்டை உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்துக்கிறங்க. மற்றும் ஒரு பயனுள்ள காணொளி பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.